வருகின்ற ஜனவரி 23 மற்றும் 24 ஸ்ரீ ஷீரடி விஜய சாய்நாதா குருமூர்த்தி ஆலய வருஷாபிஷேகம் நடைபெறவுள்ளது. பக்த கோடிகள் அனைவரும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். வேதா கார்டன், ஈஸ்வரன் கோவில் பின்புறம், மாமண்டூர் கிராமம், தென்பதி மதுராந்தகம், செங்கல்பட்டு. அனைவரும் வருக, சாய்பாபாவின் அருள் பெறுக. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தை மாதத்துல சூரிய பகவான் மகர ராசியில சஞ்சரிப்பார். மகர ராசியில வரக்கூடிய அமாவாசை நமக்கு ரொம்ப முக்கியம். சூரியன் வடக்கை நோக்கி அவருடைய ரதத்தை செலுத்தக்கூடிய மாதமாக சொல்லப்படுது. கிரக அமைப்பு இப்படி உங்க ஜாதகத்துல இருந்தா கண்டிப்பா நாங்க திதி கொடுக்கணும் அப்படிங்கிறவங்க யார் யார் கொடுக்கணும்? 9 கிரகத்துல 8 கிரகம் சரியில்லைனாலும் சூரியன் ஒருத்தர் மட்டும் தெளிவா கொஞ்சம் லைட்டா எங்கேயோ இடத்துல நமக்கு பார்வை கொடுக்குறாங்கன்னா, இந்த தை மாதம் பண்ணக்கூடிய அமாவாசைக்கு நம்மளோட 7 தலைமுறை பாவங்களை தீர்க்கும் என்று சொல்றாங்க. தர்ப்பணம் கரெக்டா கொடுக்கல, நம்ம முன்னோர்களை மதிக்கல அப்படின்னா நமக்கு பித்ரு சாப்பிடும் வரும். அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் திருக்கொடுத்துட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபல ஜோதிடர் கஜலட்சுமி அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். ஸோ தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில புத்தாண்டு தொடங்கி ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு எல்லாருக்குமே. அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தை அமாவாசை, ஸோ பொங்கல் முடிஞ்சு அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை வருது. குறிப்பாக எல்லா அமாவாசையும் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்ப்போம். அந்த வருடத்துல வரக்கூடிய அமாவாசைகள் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மகாலயபட்சம் கூட நம்ம ரொம்ப சிறப்பாக விமர்சைய திதி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில தை அமாவாசையும் ரொம்ப முக்கியமாக பார்க்கிறார்கள். ஸோ இந்த தை அமாவாசை 2026 எவ்வளோ ஸ்பெஷல்? நமக்கு அமாவாசைனாலே முன்னோர்களுக்கான வழிபாடு. அதுலேயும் இந்த தை அமாவாசை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப புண்ணிய காரியங்களுக்காக செய்யக்கூடிய மாதமாக சொல்லுது. தை மாதத்துல சூரிய பகவான் மகர ராசியில சஞ்சரிப்பார். நமக்கு சூரிய பகவான் தான் பித்ருக்காரகன் சொல்லக்கூடிய கிரகமாக சொல்லுது. ஏன்னா அவர் தான் உயிர், சக்தி, ஒளி எல்லாமே கொடுக்கக்கூடிய கிரகம் அவர் தான். ஸோ நம்மளுடைய உடல் தாக்கம், ஏதாவது கிரகங்களுடைய தாக்கமோ கர்மாவோ எது இருந்தாலும் சூரியனோட பார்வை நம்ம மேல படும்போது அது நிவர்த்தி ஆகிறதாக நம்பப்படுது, சொல்லப்படுது புராணங்கள். மகர ராசியில வரக்கூடிய அமாவாசை நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நமக்கு வருடத்துல 2 இது வரும். உத்தராய புண்ணிய காலம், தட்சிணாய புண்ணிய காலம். இந்த தை மாதம் ஆரம்பிக்கக்கூடிய நாள் உத்தராய புண்ணிய காலம். ஸோ அது வந்து சூரியன் வடக்கை நோக்கி அவருடைய ரதத்தை செலுத்தக்கூடிய மாதமாக சொல்லப்படுது. அப்போ தட்சிணாய புண்ணிய காலத்துல வரக்கூடியது ஆடி மாசமும் மாலியபட்சமும். இந்த உத்தராய புண்ணிய காலம் வரக்கூடியது நமக்கு தை அமாவாசை ரொம்ப 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 ஸ்பெஷல். நம்ம வந்து நான் தான் ஏற்கனவே ஒரு பதிவிலே சொல்லியிருக்கேன், 365 நாளும் நம்ம முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும். முடியாதவங்க அட்லீஸ்ட் எள்ளும் தண்ணியாவது இறைக்கணும். அதுவும் முடியலன்றவங்க 96 நாள் செய்யணும்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் கூட எங்களுக்கு வசதி வாய்ப்பு முடியல, நாங்கள் ஃபாரின்ல இருக்கோம், இங்கே இருக்கோம், ஏதோ ஒரு காரண ரீதியாக சொல்றவங்க தாராளமா இந்த 3 வரக்கூடிய அமாவாசை எடுத்துக்கலாம். தை மாதம், ஆடி மாதம், மாலியபட்சம். இந்த 3 அமாவாசை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், எடுத்துக்கலாம். நீங்க தை மாதம் அமாவாசை அன்றும் நீங்க முன்னோர்களை நினைச்சு பித்ருக்காரியம் பண்ணிட்டு தர்ப்பணம் பண்ணிட்டு அதற்கப்புறம் நீங்க உங்க வீட்டுல பூஜை புனஸ்காரம் அதை எல்லாமே முடிச்சுட்டு கண்டிப்பாக தானம் கொடுக்கலாம். அதுலயும் இந்த வருடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையோட வருது. ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்மளுடைய சூரிய பகவானுடைய கதிர்வீச்சு. ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு கிரகங்களை ஏன் சொல்லியிருக்காங்கன்னா அந்த அன்றைய தினம் அந்த கிரகத்தோடைய ஆதிக்கம் ஜாஸ்தி இருக்கும். இப்போ ஞாயிற்றுக்கிழமை போது சூரிய பகவானோட ஆதிக்கம் ஜாஸ்தி இருக்கும். அதுலயும் இந்த வருடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு உத்திராடம் நட்சத்திரமும் வருது. ஆனா அது 11 மணிக்கு மேலதான் வருது. நம்ம வந்து தர்ப்பணம் கொடுக்கறதெல்லாம் காலையிலேயே கொடுத்துருவோம். இன்கேஸ் நீங்க வந்து தர்ப்பணம் கொடுத்துட்டீங்க, படையல் போடுறவங்கன்றவங்க தாராளமா 12 மணிக்கு மேல போடும்போது நமக்கு அந்த தினம் நட்சத்திரமும் சூரியனோட நட்சத்திரமும் இருக்கு. அமாவாசை தேதி பிளஸ் ஞாயிற்றுக்கிழமை தை அமாவாசை ரொம்ப சிறப்பா இருக்கும். நம்மளுடைய முன்னோர்களை நினைச்சு பண்ணும்போது இந்த தை மாதம் பண்ணக்கூடிய அமாவாசைக்கு நம்மளோட 7 தலைமுறை பாவங்களை தீர்க்கும் என்று சொல்றாங்க. புராணங்களை சொல்லக்கூடியது நம்பவும் படுது.
ஏன்னா நம்மளுடைய மகாபாரதத்துல பீஷ்மர் பார்த்தீங்க அப்படின்னா மார்கழி மாதம் தான் நமக்கு மகாபாரதமே நடந்தது. அந்த நடந்து பீஷ்மர் அவருடைய அம்பு அவருடைய உடம்புல இருக்கும்போது கூட அவரோட உயிர் போகல. அவர் உத்தராய புண்ணிய காலம் தொடரும்போதுதான் என் உயிர் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்ப அந்த உத்தராய புண்ணிய காலத்துக்கு எவ்வளவு ஒரு மகத்துவம் இருக்குன்னு பாருங்க. நம்மளுடைய கர்மாவை பின் ஜென்ரேஷனுக்கு கொடுக்காம இருக்கிறது நல்லது. அப்போ நம்மளால முடிந்தவரை இந்த பித்ரு காரியம் பண்ண 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 நம்மளுடைய ஜென்ரேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. பொதுவா இந்த முன்னோர்கள் சாபம், கர்மா இதெல்லாம் வந்து நம்ம சொல்லுவோம்ல, பெற்றவர்கள் செஞ்ச புண்ணியம் பிள்ளைகளை செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த முன்னோர்கள் கொடுத்த விஷயங்கள் கர்மாக்கள்ல வந்து இந்த நாட்கள் திதி கொடுத்தா குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஜாதகத்துல இந்தந்த விஷயங்கள் இந்தந்த கிரக சேர்க்கைகள் இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த தை அமாவாசையை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சிறப்பானதும் கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரக அமைப்பு இப்படி உங்க ஜாதகத்துல இருந்தா கண்டிப்பா நாங்க திதி கொடுக்கணும் அப்படிங்கிறவங்க யார் யார் கொடுக்கலாம்? சூரியன், சனி. சூரியன், சந்திரன் இருந்தாலுமே ஏதோ ஒரு விதமான தோஷம் இருக்குன்னு அர்த்தம். சூரியன், சனி, சந்திரன், சனி, சூரியன், புதன் கூட ஓகே. ஆனா சூரியன் அவயோகியா இருந்து புதனோட இருக்காரு, இல்ல அந்த புதனும் சூரியனும் 8ல இருக்காங்க 12ல இருக்காங்கன்னும் போது பண்ணலாம். அதே மாதிரி சூரியனும் சனியும் 5ல இருந்தாலுமே நமக்கு பூர்வ ஜென்ம தோஷம் வாங்கியிருக்கிறதா அர்த்தம். ஸோ இதெல்லாமே நம்ம கவனம் வச்சுட்டு பண்ணிக்கலாம். அதே மாதிரி சூரியன் வந்து மறைவு ஸ்தானத்துல இருந்தாலே நான் வந்து பல பதிவுலையும் சொல்லியிருக்கேன். என்னுடைய ஜோதிட மக்கள்கிட்டையும் சொல்ற விஷயம் என்னன்னா, எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் சூரியன் நமக்கு 9 கிரகத்துல 8 கிரகம் சரியில்லைனாலும் சூரியன் ஒருத்தர் மட்டும் தெளிவா கொஞ்சம் பிரைட்டா எங்கேயோ இடத்துல நமக்கு பார்வை கொடுக்குறாருன்னா அந்த ஜாதகர் வந்து ஏதோ ரீதியா ஆரம்ப காலத்துல இல்லைனாலும் பிற்காலத்துல அவர் பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு நின்றுவார். இன்னார்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி பேர் சொல்லக்கூடிய காலத்துக்கு அவர் கண்டிப்பா நின்றுவார். ஒளி கிரகம். பொதுவாக ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் ஏதாவது ஒரு பொருள் வந்து தானமாக கொடுங்க அப்படின்னு நீங்க சொல்வீங்க. ஸோ இந்த அமாவாசைக்கு என்னென்ன பொருட்கள் தானம் கொடுத்தா பல புண்ணியங்கள் பெறுங்க? இந்த அமாவாசைக்கு உணவு, உடை, அதுக்கப்புறம் மாத்திரை மருந்து, கண்ணாடி. ஏன்னா கண்ணை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன். ஓகேங்களா. இந்த கண் ரிலேட்டடா ப்ராப்ளம் முடியாதவங்க, வயதான அப்பா அம்மாங்க இருக்காங்க பாத்தீங்களா, சர்ஜரி பண்ணிட்டு என்னால கண்ணாடி வாங்க முடியலன்னு சொல்றாங்க, பண்ணி கொடுங்க. அவங்களுக்கு கண்ணாடி வாங்கி கொடுங்க. கண்ணுக்கு போடுற சொட்டு மருந்து வாங்கி கொடுங்க. கேட்ராய்டு ஆப்ரேஷன் உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்குன்னா நிறைய ட்ரஸ்ட் எல்லாம் சேர்ந்து கேட்ராய்டு ஆப்ரேஷன் பண்றாங்க. நீங்க அவங்களுக்கு பண உதவி பண்ணியோ இல்ல ஏதோ ஒரு உதவி பண்ணியோ கேட்ராய்டு ஆப்ரேஷன் ஒருத்தருக்கு 2 பேருக்கு உங்களால முடிந்தவருக்கு பண்ணுங்க. கண்டிப்பா நம்மளுடைய முன்னோர்கள் 7 இல்ல நான் சொல்லக்கூடிய 36 தலைமுறைக்கும் இது உங்களை காக்கும். ஓகே. பொதுவா இந்த நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம், நிறைய ஏற்கனவே நான் கமெண்ட்ஸ்லையும் பார்த்தேன். இப்போதான் என்னோட ரிலேஷனில் ஒருத்தவங்க தவறுனாங்க, எங்கள் சொந்தத்தில் ஒருத்தர் இப்போ தான் தவறுனாங்க. அந்த வருஷத்துக்குள்ளே திதி பண்ணலாமா, திதி கொடுக்கலாமா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து போன வருஷம் டிசம்பர் இல்லைன்னா நவம்பரில் இறந்துருப்பாங்க. நாங்கள் இந்த வருஷம் ஜனவரியில் வரக்கூடிய தை அமாவாசை திதி கொடுக்கலாமா, தர்ப்பணம் கொடுக்கலாமா அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது. கொடுக்கலாமா? கொடுக்க 1 இயர் கம்ப்ளீட் ஆகும். 1 வருடம் முழுமையாக கம்ப்ளீட் ஆகணும். நீங்கள் என்ன பண்ணலான்னா அவங்கள நினச்சி வீட்டில் படையல் போட்டு, அவங்க ஃபோட்டோ இருந்துச்சுன்னா வச்சு படையல் போட்டு அதை காக்காக்கு வைக்கலாம். நீங்கள் வந்து தானம் கொடுக்கலாம். ஆனால் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. ஓகே. 1 வருடம் கம்ப்ளீட் ஆனாதான் தர்ப்பணம் கொடுக்கும். ஓகே. ஸோ இந்த தை அமாவாசை வேறு என்னென்ன விஷயங்கள், தர்ப்பணத்தை தவிர இந்தந்த விஷயங்கள் என்ன பண்ணலாம்? பொதுவாக இந்த அமாவாசை நாட்களில் வந்து சுபகாரியங்கள் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் தர்ப்பணம் கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் நல்ல விஷயங்கள்னு ஏதாவது ஆரம்பிக்கலாம் மேம்? இந்த அமாவாசை தினங்களில் முடிந்தவரை என்னுடைய குருநாதர் எனக்கு சொன்ன விஷயம் என்னன்னா, அமாவாசை வந்து ராகுவை குறிக்கும், பௌர்ணமி வந்து கேதுவை குறிக்கும்னு சொல்லுவாங்க. அன்றைய முழு ஆதிக்கம் இருக்கக்கூடிய நாட்கள்ல நீங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணா நடக்குமா, அது நிலைச்சு இருக்குமா? ஆனா நிறைய பேர் நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய அம்மாவே ஆகட்டும், நம்மளுடைய ரிலேஷன் சொந்தக்காரங்களாகட்டும், பெரியவங்க என்ன சொல்லுவோம், நிறைந்த அமாவாசை பண்ணுங்க, நிறைந்த பௌர்ணமி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்னோட குருநாதர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமாவாசை தினத்துல செய்யாதீங்க, பௌர்ணமி தினத்துல செய்யாதீங்க, புது விஷயத்த ஆரம்பிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அமாவாசையும் செய்யக்கூடாது, பௌர்ணமியும் செய்யக்கூடாது. ஏன்னா அன்றைய தினம் ராகுவோடையும் கேதுவோட ஆதிக்கம் நிறைந்து இருக்குமா.
அந்த தினத்தில் நம்ம செய்யும்போது நம்ம செய்யக்கூடிய வேலையில் ஏதாவது ரீதியான தொந்தரவு இருக்கும். இதுவே ஒரு சிலருக்கு ராகு நல்லா இருந்துட்டாருன்னா அவங்க அமாவாசை செய்யும்போது அவங்களுக்கு கை கொடுத்துரும். ஆனால் எல்லாருக்குமே ராகு நல்லா இருப்பாரா, நல்லா இருக்க மாட்டாரு. ஓகேங்களா? அதனால் அன்றைய தினம் தவிர்த்துட்டு 3 நாள் கழிச்சு இந்த வளர்ப்பிறை வருது பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் ஆரம்பிக்கலாம். முக்கியமா எந்த நல்ல காரியமும் செய்யக்கூடாது. இந்த அமாவாசை தினமே முன்னோர்களுக்கான வழிபாடு, மூத்தவர்களுக்கான வழிபாடு. நம்ம ஏன்னா அதுவும் இந்த தை அமாவாசைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ஆரம்பிக்கக்கூடிய முதல் அமாவாசை இது. இந்த வருடம் முழுவதுமே நமக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கும். எப்பயுமே என்னுடைய குரு என்ன சொல்றாருன்னா, நீங்க தீபாவளி, பொங்கல் எது செஞ்சாலுமே அதற்கு முன்னாடியே உங்களுடைய முன்னோர்களை வழிபட்டுட்டு செய்யுங்க. எப்படி நம்ம விநாயகருக்கு ஒரு வழிபாடு எடுத்துப்போம், குட்டியா ஒரு மஞ்சள் பிள்ளையாரோ இல்லை விநாயகருக்கு ஒரு அருகம்புல் வச்சு வழிபாடு, அதே மாதிரி முதல்ல அதுக்கும் முன்னாடி முன்னோர்களை வழிபாடு பண்ணணுமா. முன்னோர்களை வழிபாடு பண்ணிட்டு தான் போகணும். நீங்க வீட்டுல அமாவாசை சாமி கும்பிடுறீங்க, இல்ல தீபாவளி கும்பிடுறீங்க, பொங்கல் கும்பிடுறீங்கன்னா கூட நம்ம வீட்டுல இருக்க முன்னோர்களுக்கு ஆர்த்தி காமிச்சிட்டு தான் தெய்வங்களுக்கே காமிக்குமா, தெய்வங்க அப்பதான் எடுத்துப்பாங்க. ஓகே, கரெக்டாக இந்த தை அமாவாசை வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் எல்லாமே முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை வந்து வருது. அதுவும் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய தை அமாவாசை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து பார்க்குறோம். இது எல்லாத்துக்கும் நிறைய பேர் ஜாதகர்கள் சொல்கிறதுக்கு காரணம் முன்னோர்கள் சாபம், பித்ருதோஷம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நீங்கள் சரியாக திதி கொடுங்க, கண்டிப்பாக எப்பேற்பட்ட சாபம் இருந்தாலும் ஜாதகத்துல இருந்து விலகிடும் அப்படிங்கிறதுக்கான கரெக்டான ப்ரொசீஜர் என்ன? நான் வந்து திதி வந்து எல்லாரும் கொடுக்கலாம், பெண்களும் கொடுக்கலாம். பெண்களும் நானும் கொடுத்துட்டே இருக்கேன். கடந்த ஒரு 8-9 வருடமா கொடுத்துட்டு தான் இருக்கேன். பெண்களும் தாராளமாக கொடுக்கலாம். என்னால் திதி கொடுக்க முடியல அப்படின்னு சொல்றவங்க எள்ளும் தண்ணியை இறைங்க, வீட்லயே நீங்க செய்யலாம். அந்த எள்ளும் தண்ணி ஒரு பிளேட்ல எள் கொஞ்சம் வச்சுக்கோங்க, தண்ணி வச்சுக்கோங்க. இந்த வழியா அப்படி எள்ளும் தண்ணி இறைச்சிட்டு அந்த எள் தண்ணியை வந்து செடிக்கு ஊற்றக்கூடாது, கால்படாத இடத்துல விட்டுணும், ஏன்னா அதுல இருந்து முளைக்க கூடாது. ஸோ அதை மட்டும் பண்ணிக்கோங்க. அடுத்தது தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு கடல் சார்ந்த இடம் கோவிலா தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஓகே, கடல் எந்த சைட்லாம் இருக்கு. இப்போ நமக்கு பீச்லயே நம்ம பண்ணலாம். நம்ம சென்னையில இருக்கவங்களுக்கு பீச் ரொம்ப பெஸ்டா இருக்கும், அந்த இடத்துல பண்ணலாம். மற்ற இடத்துல ராமேஸ்வரம், சேத்துக்கரை இந்த மாதிரி ஊரெல்லாம் இருக்கு, இந்த இடத்துலலாம் பண்ணலாம். அதுலயும் இந்த தர்ப்பணம் கொடுக்கறதுக்குன்னே ஒரு இடம் இருக்குங்க. ராமேஸ்வரம் எப்படி சொல்றோம், ராமேஸ்வரம் காசி எல்லாம் சொல்றோம், அந்த மாதிரி சேத்துக்கரைன்னு ஒண்ணு இருக்கு நமக்கு. ராமேஸ்வரம் மாவட்டத்துல உத்தரகோசை மங்கைக்கும் திருப்புல்லானின்னு சொல்லுவாங்க. திருப்புல்லானிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சேத்துக்கரை. நீங்க திருப்புல்லானி போயிட்டு அதுக்கப்புறம் சேத்துக்கரை போய் நீங்க தர்ப்பணம் கொடுக்கலாம். இல்ல தர்ப்பணம் கொடுத்துட்டு சேத்துக்கரையை திருப்புல்லானி பார்த்துட்டு வரலாம். நம்ம திருப்புல்லானியோடைய வரலாறும் நமக்கு தெரியும். அங்க இருக்கக்கூடிய ராம தர்பை புல்லுல தான் கடல் மேல தர்பை புல்ல விரிச்சு படுத்துட்டு இருக்காரு, சயன கோலத்துல இருக்காரு. நமக்கு ராமர் எல்லா இடத்துல நின்ன குளத்துல தான் பார்ப்போம். இந்தியாவிலேயே சைன குளத்துல இருக்கக்கூடிய இடம் அந்த திருப்புல்லானி தான். அதே மாதிரி அந்த கோவில் நிறைய விசேஷம் இருக்கு. இப்போ நம்ம தர்ப்பணம் கரெக்டா கொடுக்கல, நம்ம முன்னோர்களை மதிக்கல அப்படின்னா நமக்கு பித்ரு சாபம் வரும். இந்த திருப்புல்லானில வந்து நம்ம ராமர் தர்பபாயில வச்சு படுத்துட்டு இருக்கான்னு சொன்னோம். அவரு கிட்ட போய், ஏன்னா அவர் வந்து சீதையை மீட்டுறதுக்காக கடல் மாதா கிட்டையும் பர்மிஷன் வாங்கறதுக்காக 3 நாள் வெயிட் பண்ணி தவம் இருந்து தான் வாங்கி அதுக்கப்புறம் தான் பாதை அமைச்சு அவருடைய வானரங்களான ஆஞ்சநேயர் எல்லாரையுமே கூட்டிட்டு போயிட்டு சீதையை மீட்டாங்க. நமக்கு அதுதான் புராணம். ஸோ இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன புராணங்கள் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தசரத ராஜாவும் அவருக்கு குழந்தை இல்லாத காரணத்தால அந்த கோவில்ல வந்து வேண்டி வரன் வாங்கி ராமரை பெற்றதாக சொல்லப்படுது புராணங்கள். அப்போ அவரு குழந்தை பிறக்கிறதுக்காகவும் வேண்டிக்கிட்டதாகவும் சொல்லப்படுது. அவர் பிறந்து வளர்ந்து அந்த இடத்துல சீதையை மீட்டுறதுக்காக வந்ததாகவும் புராணங்கள் சொல்லுது. அப்ப அந்த இடம் எவ்வளவு ஸ்பெஷல். நமக்கு சேத்துக்கரை பக்கத்திலேயே இருக்கு, ரொம்ப ரொம்ப பக்கத்திலேயே இருக்கு. நீங்க அங்க போயிட்டு திருப்புல்லானி போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு பக்கத்திலேயே போய் நீங்க அங்க போய் திலகோமம் பண்ணலாம். தை அமாவாசையில நிறைய ஹோமம் பண்ணாலுமே பித்ருங்களுக்கு நீங்க பித்ரு கர்மா பண்ணாலுமே திலகோமம் பண்ணும்போது நமக்கு எப்பேற்பட்ட தட்டைகளும் உடையும்ன்றது புராணங்கள் சொல்றாங்க. என்னன்னா இந்த கல்யாணம் தடை இருக்கிறது, குழந்தை தடை இருக்குது, வேலை தடை இருக்கிறது. சிலருக்குலாம் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் தொடக்கத்துல அப்படியே ஸ்டாப் ஆயிடுது பாத்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து பித்ருதோஷம் சொல்லப்படுது. நீங்க அங்க போயிட்டு திலகோமம் பண்ணும்போது ரொம்ப 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 ஸ்பெஷல். கல்யாணமே ஆகலன்னு இருந்தவங்க அங்க போய் ஒரு பூஜை பண்ணி 48 நாள் அந்த குங்குமத்தை வச்சுட்டே வந்திருக்காங்க, திருமணம் கை முடிச்சிருக்கு.
அதே மாதிரி குழந்தை பாக்கியமும் கிடைச்சிருக்கு. நிறைய அபூர்வம் நடக்குது. அதை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா அது கடல்ல நோக்கி இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, சேத்துக்கரை நமக்கு தெற்க பார்த்து இருக்கக்கூடிய இடம் அது. ஸோ அந்த இடத்துல நம்ம பெரியவங்களுக்கு வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது அது நேரடியாக அவங்களுக்கு போய் சேரதாக சொல்லப்படுது. அதுவும் இந்த தை மாதத்துல நம்மளுடைய முன்னோர்கள் பூமிக்கு அருகிலே இருப்பாங்களாம். அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் அவங்களுக்கு போய் சேரும். பொதுவாக இந்த உணவுகள் வந்து தை அமாவாசைக்கு வந்து வைக்கக்கூடாது. பொதுவாக இந்த அமாவாசைகள் நாட்கள்லேயே இந்த உணவுகளை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் சில சேர்க்கக்கூடிய உணவுகள் வந்து முக்கியமாக பார்க்கறதுல நான் கேள்விப்பட்டது வந்து இந்த அகத்திக்கீரை வந்து செய்யணும், பாகற்காய் செய்யணும், அவியல் வந்து சேர்க்கணும், இப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள் தவிர்க்கணும், என்னென்ன விஷயங்கள் சேர்க்கணும்? வெங்காயம், பூண்டு சேர்க்கக்கூடாது. பாவற்காய் சேர்த்துக்கலாம், அகத்திக்கீரை சேர்த்துக்கலாம், வெண்பூசணிக்காய் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை சேர்த்துக்கலாம். ஏன்னா வெண்பூசணிக்காயில முழு சக்தி இருக்கு நமக்கு. அமாவாசை தினம் அன்று நமக்கு அந்த எல்லாருமே சுத்தி தான் உடைக்கிறோம். ஆக்சுவலா அதை சுத்தி உடைக்கிறத விட சாப்பிடணும், அதுதான் உண்மை. அமாவாசை எல்லாருமே திருஷ்டி சுத்துறதுக்கு தான் நம்ம அமாவாசை தினம் அன்று அதை சாம்பார்ல போட்டு அதை நம்ம சாப்பிடும் போது அன்றைய தினம் நமக்கு சக்தி கிடைக்குது பாத்தீங்களா. அதை சொல்ல முடியாத அளவுக்கு சக்தி கிடைக்கும். பட் எல்லாருமே அதை சுத்தி திருஷ்டி உடைக்கிறேன்னு சொல்லிட்டு உடைக்கிறாங்க. அதை பண்ணலாம். அதுக்கப்புறம் மாமிசம் சேர்த்துக்க கூடாது. முடிஞ்ச வரை அமாவாசை பௌர்ணமி தினத்தன்று நம்ம மாமிசம் சேர்த்துக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு தவிர்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, முடி கட் பண்ணவே கூடாது, நகம் கட் பண்ணக்கூடாது, புதிய தொடக்கம் எதுவுமே செய்யக்கூடாது, புதிய வேலை எந்த விஷயமும் தொடக்கமா செய்யக்கூடாது. இந்த வீடை இடிக்கிறது, பெயிண்ட் பண்றது, இப்போ வந்து புதுசா ஜாப் போறது, இந்த விஷயம் எதுவுமே செய்ய சுப காரியங்கள்லாம் சேர்த்து செய்யக்கூடாது. அன்றைய தினம் செய்ய வேண்டியது எல்லாமே நம்ம முன்னோர்களை வழிபாடு பண்ணணும், முன்னோர்களுக்கு பூஜை பண்ணணும், தானம் பண்ணணும், தர்மம் பண்ணணும். உங்களுடைய வேலைகளை அன்றாட வேலை என்னவோ அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். இன்னும் தை அமாவாசை பத்தி இந்த விஷயம் மக்கள் வந்து கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது லாஸ்ட் ஏதாவது பாயிண்ட் இருக்காங்க? கண்டிப்பா தானம் கொடுங்க. உணவே கொண்டு போய் கொடுக்காதீங்க. மற்றது அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு, நான் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் அதுதான். தானம்ன்றத அவங்களுக்கு கரெக்டா போய் செய்யணும். ஸோ அவங்களுக்கு என்ன தேவைன்றதை பார்த்து அதை வாங்கி கொடுங்க. முடிஞ்ச அளவு அமாவாசை தினங்கள்ல எள் தானம் கொடுக்கலாம். மாட்டுக்கு எள் தவிடு கொடுங்க, எள் புண்ணாக்கு கொடுங்க. இது வந்து மாட்டுக்கு நீங்க கொடுக்கும்போது கண்டிப்பா உங்களுடைய கர்மாக்கள் குறையும். பித்ரு கர்மா குறையறது நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். அதுலயும் தொடர்ந்தா போல 11 அமாவாசை நீங்க மாட்டுக்கு எள் கலந்த சாப்பாடுல எள் கலந்து வாழைப்பழம், வெல்லம், வாழைக்காய் இது எல்லாமே ஒரு வாழை இலையில பொட்டல மாதிரி கட்டி அதை உங்க கையால நீங்க மாட்டுக்கு கொடுத்துட்டே வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு பல காலம் தடையா இருந்த விஷயம் எல்லாமே நடக்கும். ஒண்ணு அதே மாதிரி அந்த மாட்டுக்கு நீங்க எள் தவிடு எள் புண்ணாக்கும் வாங்கி கொடுங்க. 11 மாதம் நீங்க கரெக்டா செஞ்சு பாருங்க. ஒரு மாதம் கூட தவற விடாம கண்டிப்பா நீங்க எண்ணிய செயல் அனைத்துமே நடக்கும். நம்ம முன்னோர்களோட ஆசை கண்டிப்பா இது வந்து அமாவாசை அப்பதான் கொடுக்கணும். அமாவாசை கொடுத்தீங்கன்னா நல்லது. ஏன்னா எள் தானம் கொடுக்கறது ரொம்ப சிறந்தது. எள்ளும் தண்ணி அரைக்கிறோம்ல, எள் அன்றைய தினம் எள் சாதம் பண்ணி கோவில்ல கொடுக்கலாம். எள் சம்பந்தமான எள் மிட்டாயெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் தானம் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லெண்ணெய் இருக்கு பாத்தீங்களா, அது தானம் கொடுக்கலாம். நல்லெண்ணெய் வாங்கி சிவன் கோயிலுக்கு தானம் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து நம்மளுடைய பித்ரு கர்மாவை குறைக்கும். நம்மளுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும். 7 தலைமுறை சாபம் நீங்கும். கண்டிப்பாக மேம். ஸோ ரொம்ப பயனுள்ள தகவல் எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. முக்கியமாக நேயர்களுக்கு இந்த தகவல் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி.